ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 11/2/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு தை மாதம் 29ஆம் நாள் உத்தராயணம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:35க்கு. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று இரவு 7:50 வரை சதுர்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:31 வரை பூசம், பின்பு ஆயில்யம். நாமயோகம் இன்று காலை 9:26 வரை ஆயுஷ்மான், பின்பு சௌபாகியம். கரணம் இன்று காலை 7:59 வரை கரசை, பின்பு இரவு 7:50 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 7:31 வரை மூலம், பின்பு பூராடம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி தனுசு ராசி. இரவு 7:31 வரை மூலம், பின்பு பூராடம். இன்றைய நாளுக்கான பண்டிகை மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் வண்டியூரில் தெப்ப உற்சவம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட வாழ்வில் சுபிக்ஷம் உண்டாக்கும் விரதாதி விசேஷங்கள் தைப்பூசம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு உகந்த நாள். மதில் சுவர் பராமரிப்பு பணிகளை செய்ய ஏற்ற நாள். கண்கள் சார்ந்த சிகிச்சை மேற்கொள்ள நல்ல நாள். விதை பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 10:20 முதல் 12:04 வரை மேஷ லக்னம். மதியம் 12:05 முதல் 2:06 வரை ரிஷப லக்னம். 2:07 முதல் 4:18 வரை மிதுன லக்னம். 4:19 முதல் 6:26 வரை கடக லக்னம். மாலை 6:27 முதல் 8:28 வரை சிம்ம லக்னம். 8:29 முதல் 10:28 வரை கன்னி லக்னம். இரவு 8:29 முதல் 10:28 வரை கன்னி லக்னம். 10:29 முதல் 12:34 வரை துலாம் லக்னம். 12:35 முதல் 2:45 வரை விருச்சக லக்னம். 2:46 முதல் 4:52 வரை தனுசு லக்னம். 4:53 முதல் காலை 6:51 வரை மகர லக்னம். 6:52 முதல் 8:34 வரை கும்ப லக்னம். 8:35 முதல் 10:15 வரை மீன லக்னம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான், அங்காரகர். மிக முக்கியமாக இந்த நாள் தைப்பூச திருவிழா. தைப்பூச விழா நாளில் செய்ய வேண்டிய பூஜைகள், வழிபாடு முறைகள் பற்றி இன்றைய ராசி பலன்களில் இன்றைய பஞ்சாங்க பகுதியிலேயே கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை முழுமையாக கேட்டு இப்பொழுது பலன் பெறுங்கள். தைப்பூசம் 2025 செவ்வாய்க்கிழமை வருவது மிக மிக ரொம்பவே விசேஷம். முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விரதங்களில் ஒன்றுதான் தைப்பூசம். தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு தைப்பூசமானது பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது. பூசம் நட்சத்திரம் தொடங்கும் நேரம் பிப்ரவரி 10ஆம் தேதி அன்று மாலை 6:01 தான் தொடங்குகிறது. பூசம் நட்சத்திரம் முடிவடையும் நேரம் என்பது பிப்ரவரி 11ஆம் தேதி அன்று மாலை 6:34 மணிக்கு முடிவடைகிறது. எனவே பூச நட்சத்திரம் தொடங்கி முடிவடையும் நேரத்திற்குள் தைப்பூச வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. அந்த நாளில் மேற்கொள்ள வேண்டிய விரதங்கள் என்ன என்பது பற்றி முழுமையாக நீங்கள் அறியலாம். தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். முருகன் கோவில்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். முக்கியமாக தைப்பூச நாளில் விரதமிருந்து வழிபடுவது வழக்கம்.
எனவே காலையில் குளித்து பூஜைகள் செய்யலாம். மாலை 6 மணிக்கு முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் படைத்து வழிபடலாம். தைப்பூசத்தன்று வழிபட வேண்டிய முறைகள்: காலையில் எழுந்து தலை குளித்துவிட்டு முருகப்பெருமான் படத்திற்கு மாலை அணிவித்து முடிந்த அளவிற்கு சிகப்பு நிற மாலை அணிவிக்கலாம். இல்லை என்றால் வேறு எந்த நிறத்திலும் அணிவித்து வழிபடலாம். சிலை இருந்தால் பால் அபிஷேகம் செய்யலாம். இல்லை என்றால் 1 டம்ளர் பால் வைத்து வழிபடலாம். தைப்பூசம் விரதம் இருப்பவர்கள் 48 நாள் விரதமிருந்து மாலை அணிந்து கோயில் செல்வார்கள். ஆனால் பலர் தைப்பூசம் அன்று விரதம் இருப்பார்கள். அப்படி இருப்பவர்கள் அன்று நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருந்து விரதம் மேற்கொள்ளலாம். முடியாதவர்கள் பழம், பால் போன்றவற்றை சாப்பிட்டு விரதத்தை தொடங்கலாம். அன்றைய நாளில் முருகனுக்கு உகந்த பாடல்களை படிப்பது, பாராயணம் செய்வது விசேஷம். காலையில் விரதத்தை தொடங்கி மாலை சாமி கும்பிட்ட பின் விரதத்தை முடிக்கலாம். முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக ஏதாவது ஒரு இனிப்பு படைத்து வழிபடலாம். குழந்தைகளுக்காக தவம் இருப்பவர்கள், குழந்தை பிறக்க வேண்டும் என்று காத்திருப்பவர்கள் விரதம் இருக்கலாம். கடன் தொல்லை, கல்யாணம் என பல பிரச்சனை உள்ளவர்கள் தைப்பூசம் அன்று விரதம் இருந்து வழிபடலாம். குறிப்பாக வீட்டில் சாமி கும்பிட்டு விரதம் முடிப்பவர்கள் எளிமையாக பால் அபிஷேகம் செய்யலாம். இல்லை என்றால் 1 டம்ளர் பால் இனிப்பு வைத்து படைக்கலாம். சிவப்பு நிற மலர்கள் முருகனுக்கு சூட்டி வழிபடலாம். தைப்பூச விரதம் இருப்பவர்கள் எப்படி முடித்து விரதத்தை அனுசரித்து சாப்பிட வேண்டும் என்பதை இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தைப்பூச விரதத்தை முடித்து முருகப்பெருமானை வணங்கிய பிறகு அரிசியால் மற்றும் உப்பு சேர்க்கும் ஆகாரங்களை சாப்பிடக்கூடாது. அதற்கு பதிலாக பால், பழம், கோதுமை மாவு, உப்பு போடாமல் உள்ளிட்டவற்றை எடுத்துக்கொள்ளலாம். இந்த விரதம் கணவன் மனைவியை சேர்க்கும் விரதம் என்று சொல்லப்படுகிறது. முருகப்பெருமானுடைய அருள் நிறைந்த இந்த நாளில் கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல், வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், சண்முக கவசம், கந்த குரு கவசம், திருப்புகழ் இது போன்ற முருகப்பெருமானுடைய அருளை சொல்லக்கூடிய பக்தி பாடல்களை பாடி பாராயணம் செய்வது, வீட்டில் தூப தீப ஆராதனைகள் செய்து பிறருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு தான தர்மங்கள் செய்வது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். ஓம் சரவணபவ. பொதுவாக செவ்வாய்க்கிழமை அங்காரகன் வழிபாடு செய்பவர்களுக்கு முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூரணமாகவே சித்திக்கும். ஆக இந்த நாளிலேயே தைப்பூச விழா என்பது மிக மிக அதிர்ஷ்டகரமானது. வழிபடுபவர்களுக்கு கிடைக்கும். அபூர்வங்கள் உண்டாகும். அதிசயங்கள் வாழ்க்கையில் நிகழும். ஆக முருகப்பெருமானை பாதத்தில் சரணாகதி அடைந்து பற்றுவோருக்கு, மனமுருகி கண்ணீர் பெருக்கி பாராயணம் செய்பவர்களுக்கு கந்தர் அனுபூதி, வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், சண்முக கவசம் பாராயணம் செய்தால் நிச்சயம் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உங்கள் வீட்டில் பரிபூரணமாக இருக்கும். தெய்வ கடாட்சத்தை பெறுவீர்கள். நம்பினோர் கைவிடப்படார் என்பது தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான் குமரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு சித்திக்கும். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி காலை பொழுது விளக்கேற்றி ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகே தன்னோ பௌம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகே தன்னோ பௌம பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். சகல பாவங்கள் தீரும். உடல்நலம் தைரியம் அதிகரிக்கும். ஆன்ம பலம் பெருக்கும். ஸ்ரீ செவ்வாய் பகவானை வழிபடுபவர்களுக்கு ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். அதே போல வீடு வாங்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாளிலும் முருகப்பெருமானுக்கு 6 தீபங்கள் ஏற்றி வழிபடுவது விசேஷம். இதனால் கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். ருண ரோக சத்ரு பயங்கள் அகலும். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். மேஷராசி. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாலங்காடு ஸ்ரீ மாகாளி. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நாகப்பட்டினம் ஸ்ரீ ஆதிசேஷன். ரிஷபராசி. நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாகப்பட்டினம் ஸ்ரீ ஆதிசேஷன். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருநாகேஸ்வரம் ஸ்ரீ நாகநாத சுவாமி. மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கை. மிதுன ராசி அன்பர்களே, நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கை அம்மன். திருவாதிரை நட்சத்திரம் திருக்கொள்ளிக்காடு ஸ்ரீ சனீஸ்வரர் பகவான். புனர்பூசம் ஸ்ரீ ஆலங்குடி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். கடகராசி. நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலங்குடி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. பூசம் நட்சத்திரம் குச்சனூர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஆயில்யம் திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவான். சிம்மராசி. நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். மகம் நட்சத்திரம் சிதம்பரம் ஸ்ரீ தில்லைக்காளி. பூரம் நட்சத்திரம் திருமணஞ்சேரி ஸ்ரீ ராகு பகவான். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் மூலனூர் ஸ்ரீ வஞ்சி அம்மன். கன்னிராசி. நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூலனூர் ஸ்ரீ வஞ்சி அம்மன். அஸ்தம் நட்சத்திரம் திருவாரூர் ஸ்ரீ ராஜதுர்கை அம்மன். ராகு பகவானுக்கான வழிபாடு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருவாரூர் ஸ்ரீ ராஜதுர்கை சனீஸ்வர பகவானுடைய அம்சம். துலாம் ராசி. நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருவாரூர் ஸ்ரீ ராஜதுர்கை அம்மன். சுவாதி நட்சத்திரம் திருவானைக்காவல் ஸ்ரீ சனீஸ்வரர். விசாக நட்சத்திரம் சோழவந்தான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். விருச்சக ராசி. நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோழவந்தான் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவான். அனுஷம் திருவிடை மருதூர் ஸ்ரீ மூகாம்பிகை. கேட்டை நட்சத்திரம் பல்லடம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவியை வழிபடலாம். தனுசு ராசி. நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதுரை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். பூராடம் திருநாவலூர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. உத்திராடம் தர்மபுரம் ஸ்ரீ துர்கையம்மன் வழிபாடு நல்லது. மகர ராசி. நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். உத்திராடம் நட்சத்திரம் தர்மபுரம் ஸ்ரீ துர்கையம்மன் வழிபாடு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெத்துப்பட்டி ஸ்ரீ ராஜகாளி அம்மன். அவட்டம் நட்சத்திரம் கொடுமுடி ஸ்ரீ சனீஸ்வரர் பகவான். நாகராஜன் வழிபாடு நல்லது. கும்பராசி. நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். அவட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுமுடி சனீஸ்வரர் மற்றும் நாகராஜன். சதயம் நட்சத்திரம் திருச்செங்கோடு ஸ்ரீ சனீஸ்வரர் நாகராஜன் வழிபாடு. பூரட்டாதி நட்சத்திரம் காஞ்சிபுரம் ஸ்ரீ ஆதிசேஷன் சித்திரகுப்தன் வழிபாடு நல்லது. மீன ராசி. நட்சத்திர அதிபதிகளுக்கான பரிகார ஸ்தலங்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காஞ்சிபுரம் ஸ்ரீ ஆதிசேஷன் சித்திரகுப்தன் வழிபாடு சிறப்பு. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு திருவையாறு ஸ்ரீ சனீஸ்வரர் பகவான் தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மீன ராசி. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காஞ்சிபுரம் ஸ்ரீ ஆதிசேஷன் சித்திரகுப்தன் வழிபாடு. ரேவதி நட்சத்திரம் ஓமாம் புலியூர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வழிபாடு நல்லது. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். செவ்வாய்க்கிழமை தினம் தை மாதம் 29ஆம் நாள்
ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த 4 போற்றிகளையும் தினம்தோறும் தவறாமல் உச்சரித்து வந்தார் உங்களுடைய ராசிக்கான அதிபதியையும் அந்த அதிபதியின் தெய்வமும் உங்களுக்கு நிச்சயம் துணையாக இருக்கும். உங்களுடைய நன்மைக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல வளர்ச்சி பெற வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த போற்றிகள் உங்களுக்காக சொல்லப்படுகிறது. ஆக விடாது இதனை எப்பொழுதும் பற்றி கொள்ளுங்கள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ர நிலையிலும் 3வது வீட்டில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை. சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4வது வீடு கடகத்தின் அதிபதியான சந்திர பகவானை உங்களுக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அது மட்டுமல்ல, ருணரோக சத்ரு பாவகத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானம் கர்ம பாவகத்தில் சூரிய பகவான், லாபத்தில் சனீஸ்வர பகவான் புதன் பகவான், விரயத்தில் ராகு பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரங்கள் அமைகிறது. தைப்பூச நன்னாள் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். முருகப்பெருமானை யாரெல்லாம் மனதார எண்ணி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு கஷ்டங்கள் தேய்ந்து போக்கும், துன்பங்கள் அகலும், வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி இருக்கும். அந்த அனுபவத்தை நீங்கள் நிச்சயம் பெற வேண்டுமானால் இந்த நாள் வழிபாடு செய்து பாருங்கள், முயற்சித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்களையும் நல்ல அனுபவங்களையும் நீங்களே உணர்வீர்கள். முக்கியஸ்தர்களோடு உங்களுக்கான நிலைப்பாடு சீராக அமையும். அவர்களோடு உங்களுக்கு ஒரு இணக்கம் உண்டாகும். முக்கிய விஷயங்களை பேசி முடிவெடுப்பீர்கள். தேவைக்கு ஏற்றாற்போல் வீட்டினுடைய பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். வியாபாரத்தில் வேலையாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள். லாபகமாக பேசி சாதுரியமாக பொருட்களை விற்பனை செய்வீர்கள். பேச்சு வாக்கு ஸ்தானம் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். பேசக்கூடிய விஷயங்கள் கைகூடி வரும். மற்றவர்களிடத்தில் தாய் வழி உறவுகளோடு அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டும். 4ஆம் வீட்டில் அந்த ராசியினுடைய அதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மனோகாரகன் அவர். தாய்க்குண்டான பாவகத்தை சொல்லக்கூடியவர், காரகத்துவம் பெறக்கூடியவர். தொழில் ஜீவனஸ்தானத்தில் உங்களுக்கு சூரிய பகவானுடைய சஞ்சாரம். அரசு மற்றும் அரசாங்க துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு, கௌரவமான உயர் அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு உயரும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு கை கொடுக்கும். அங்கீகாரம் உண்டாக்கும். புகழ் பெருமை வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஒரு புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக செய்யக்கூடிய சில முயற்சிகள் நிச்சயம் கைகூடி வரும். காரணம், விரயத்திலேயே ராகு பகவானும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். வெளிநாடு வெளி ஊர்களுக்கு பயணிக்கக்கூடிய பாக்கியம் கிட்டும். எதிர்மறையான எண்ணங்கள் நீங்கி நேர்மறையான சக்திகள் உங்களிடம் வந்து சேரும். உங்களை பற்றி தேவையற்ற விஷயங்களாக விமர்சனம் செய்தவர்கள் கூட அடங்கி போவார்கள். விலகி இருந்தவர்கள் மீண்டும் வந்து இணையக்கூடிய அமைப்பு உண்டு. படிப்படியாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். உங்களை பற்றி காது பட பேசியவர்கள் கூட காணாமல் போவார்கள். லாபங்கள் அதிகரிக்கும். தொழிலாக்கட்டும், உங்களுடைய வியாபாரத்திலும் சரி, செய்யக்கூடிய வேலைகள், அலுவலக விஷயங்களில் எல்லாவற்றிலுமே அதீத நன்மைகள் வந்து சேரும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நல்ல நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு மிக மிக நல்லது. நல்ல சந்திப்புகள் நிகழும். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். பேர் புகழ் உண்டாக்கும். அங்கீகாரம் கிடைக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. அனுசரித்து செல்லுங்கள். எதையும் விட்டுக் கொடுத்து போவது நல்லது. பேச்சுவார்த்தைகளில் மிக கனிவு கவனம் தேவை. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிவ சூரிய பகவானை வழிபடுங்கள். உங்களை பற்றிய பேச்சுக்கள் தீரும். விமர்சனங்கள் குறையும். படிப்படியாக வாழ்வில் உயர்வதற்கான வழி கிடைக்கும். லாபம் நிறைந்த நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் ஆயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ
முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? செவ்வாய்க்கிழமை தினம் தைப்பூசம். முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த நாள். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். உங்களுடைய பல கஷ்டங்கள் தீருவதை நீங்கள் வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக உணர முடியும். தைப்பூச நன்னாளில் செய்ய வேண்டிய பூஜைகள் வழிபாடு முறைகளை பற்றி இன்றைய பஞ்சாங்க பகுதியில் முழுமையாக உங்களுக்காக பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை கேட்டு அதன்படி செய்து பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல உயர்வு ஏற்படும். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். ராசியிலேயே குரு பகவான் வக்ர நிலையிலும், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான், 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான், 10ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான், லாபத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்களே, வீட்டில் இருப்பவர்களிடத்தில் உங்களுடைய எண்ணத்தை தெளிவுபடுத்த வேண்டும். மனக்குறை இருக்கக்கூடாது. உங்களுக்கு தோன்றக்கூடிய விஷயங்களை அவர்களிடத்தில் நாசூக்காக பேசி புரிய வைக்கலாம். மனமிட்டு பேசினாலே மன பாரங்கள் தீர்வதை நீங்கள் உணர முடியும். ராசியினுடைய 3ஆவது வீடு முயற்சி ஸ்தானம், கம்யூனிகேஷன் சார்ந்த பாவகத்தில் சந்திர பகவான் சஞ்சாரிக்கிறார். அவர்தான் அந்த வீட்டின் அதிபதியே, கடகத்தின் அதிபதி அவர்தான். உங்களுடைய செயல்பாடுகள் இந்த நாள் திருப்தியை தரும். சந்திர பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடியவர். வியாபாரத்தினுடைய போக்கு மிக அழகாக நுணுக்கமாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல் வேலைகளை கவனிப்பீர்கள். வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதிலும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதோடு விற்பனையை அதிகப்படுத்துவீர்கள். மக்கள் வரத்து அதிகரிக்கக்கூடிய வகையில் சில விசேஷமான இலவச அறிவிப்புகளை வெளியிடுவீர்கள். பணி நிமித்தமாக வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு ஆதாயம் அனுகூலம் உண்டு. உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை நீங்கள் பார்க்கலாம். முதலீடு சார்ந்த விஷயங்களில் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீரும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு நிகழும். மாணவ மாணவிகள் திறமையாகவும் சாதுரியமாக இருப்பீர்கள். போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறுபவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். தேர்ச்சி உண்டாகும். நல்ல முடிவுகள் வந்து சேரும். நம்பிக்கை மேம்படும் நாள். அலுவலக காரியத்தில் இருந்த பிரச்சனைகள், பல நிலைகளில் இருந்த சங்கடங்கள் தீரும். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம், ஆனந்தம். மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்கப் போகிறீர்கள். தொட்டதெல்லாம் துலங்கும். ஜெயம் உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலம். புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணம் அடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். முருகப்பெருமானையும் பார்வதி பரமேஸ்வரரையும் வழிபாடு செய்வது நல்லது. மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். எல்லா காரியத்திலையும் திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். முதலீடுகள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். வர்த்தகம் சார்ந்த துறைகளில் புதிய வகையில் புரிதல்கள் உண்டாகும். வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கியத்துவம் மேம்படும். அதிக நன்மைகள் கிட்டும். நம்பிக்கையாக இருப்பீர்கள். அதீத லாபம் உண்டாக்கும். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் பகவானே உங்களுக்கு நட்சத்திர அதிபதி ஆவார். அவருடைய தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானே. முக்கியத்துவம் மேம்படும். ஒவ்வொரு காரியத்திலும் நினைத்ததை நினைத்தபடியாக நடத்தி காட்டுவீர்கள். அதிக நன்மைகள் பெறக்கூடும். நம்பிக்கை வாய்ந்த நாள். இந்த நாள் நல்ல நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம்.
நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் உள்ள இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி, ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் தை மாதம் 9ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். தைப்பூச நன்னாள், ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். வழிபடும் பக்தர்களுக்கு என்றென்றும் துணையாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ முருகப்பெருமான். வேலும் மயிலும் துணை. ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் என்று வழிபடுவது சிறந்தது. தைப்பூச நன்னாளில் எப்படி வழிபட வேண்டும் என்பதை முழுமையாக விளக்கத்தோடு கொடுக்கப்பட்டுள்ளது. ராசிக்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடி பலன்கள் உங்களுக்கு அமையும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ரநிலை, வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான், சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான், 10ஆம் இடம் ராகு பகவான், சுக்கிர பகவான், விரயத்தில் குரு பகவான் வக்ரநிலை. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்களே, 2ஆம் வீட்டில் சந்திர பகவான் சஞ்சாரம். அவர் கடகத்தின் அதிபதியே. இதுநாள் வரையில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். வெளியூர்களிலோ வெளிநாடுகளில் இருந்தோ அல்லது பிறர் இடத்தில் இருந்தோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து சேரும். தடைகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மற்றவர்களுக்கு உணராத விஷயங்கள் கூட தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால் நீங்கள் உணர்வீர்கள். ஏற்படக்கூடிய அவ்வப்போது தடைகளை நீக்க சில முயற்சிகள் எடுக்கக்கூடும். கடந்த காலங்களில் யாரை பார்க்க வேண்டும் என்று எண்ணி இருந்தீர்களோ அந்த நபர்களை நினைத்தபடியாக பார்க்கக்கூடிய ஒரு யோகம் இந்த நாள் கிடைக்கும். நல்லதையே நினை, நல்லதே நடக்கும் என்பது இதைத்தான். ஆக நீங்கள் எப்பொழுதும் நல்ல விஷயங்களை மட்டுமே சிந்தித்துக் கொண்டு இருங்கள். நல்லதே உங்களிடம் வந்து சேரும். நேர்மறையான எண்ணங்களை விதைக்கும் பொழுது நேர்மறையான விஷயங்களை உங்களிடம் வரும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உருவாக்கலாம். வீட்டில் திருமணத்திற்குண்டான சில முக்கிய பேச்சுவார்த்தைகள் எழுப்பக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். திருமணம், காது குத்துதல் மற்றும் சீமந்தம் சார்ந்த விஷயங்கள், அது தொடர்பாக சில சுப விசேஷங்கள், சுப காரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். குடும்ப நபர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். வீட்டின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு உண்டு. நீங்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். வியாபாரத்தில் சிறந்த நபராக திகழ்வீர்கள். எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள். அது மட்டுமல்ல, தொழில் விஷயங்களில் அதிக புத்தி கூர்மை செலுத்துவி இயந்திரத்தினுடைய பயன்பாடுதனை அதிகப்படுத்துவதால் உங்களுக்கு வருமானம் பெருக்கும், லாபம் அதிகரிக்கும். பேசக்கூடிய விஷயங்களிலும் நல்ல கருத்துக்களை வெளியிடுவீர்கள். தைரியமாக செயல்படுவீர்கள். பொது ஜன தொடர்புகள் உங்களுக்கு அதிகம் இருக்கும். ஐடி துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தினுடைய தேவைகளை பார்த்து பூர்த்தி செய்வதால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். நல்லிணக்கம் உண்டாகும். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல சூழ்நிலைகள் உருவாக்கும், மாற்றங்கள் உண்டாக்கும். பல நன்மைகள் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை கொடுக்கும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரைகள் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடி ஆக்க முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. தடைகளை அறிவீர்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். தைப்பூசம் என்பதால் முருகப்பெருமானை வழிபடுங்கள். நல்ல அனுகூலம் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சந்தோஷம் பெருக்கும். ஆனந்தம், உற்சாகம் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சங்கடங்கள் தீரும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. மாற்றங்கள் உண்டாகும். மனதில் நம்பிக்கை இருக்கும். நலம் நிறைந்த நாள். வியாபாரத்தில் உயர்வு ஏற்படும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் உள்ள இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை
முழுமையாக விரிவாக இந்த பதிவில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இதுநாள் வரையில் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த நாள் செய்து கொள்ளுங்கள். பிறருக்கும் பகிருங்கள். மற்றவர்களுக்கும் இந்த ராசி பலன் மிக பேருதவியாக இருக்கும். ராசியிலேயே சந்திர பகவான் 3ஆம் வீடு, முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான் இளைய சகோதர ஸ்தானம், அதே போல 7ஆம் இடம் களத்திர பாவகத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவானும், அஷ்டமத்தின் அதிபதி சனீஸ்வர பகவான் புதன் பகவான், ராசினுடைய 9வது வீட்டில் ராகு பகவான் சுக்கிர பகவான், லாபத்தில் குரு பகவான் வக்ரநிலை, விரயத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. இந்த கிரக அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்களே, நீங்கள் யார் என்பது நிரூபித்து காட்டுவீர்கள். எந்த விதங்களிலும் மாற்றங்கள் இல்லாதபடி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். எல்லா விதமான விஷயங்களையும் அறிந்து கொள்ள முற்படுவீர்கள். நல்ல ஞானம் பிறக்கும், நினைவு திறன் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கையாளக்கூடிய சில விஷயங்களில் மட்டும் பொறுமை வேண்டும். நிதானமாக இருங்கள். எந்த முடிவுகள் எடுத்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய சாதகம் என்ன, பாதகம் என்ன என்பதை முழுமையாக அலசி ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். அவசரப்பட்டு எதிலும் ஈடுபடாதீர்கள். வேலை தொடர்பாக சில விஷயங்கள் உங்கள் மனதோடு வைத்துக் கொள்ளுங்கள். யாரிடத்திலும் பகையாளியாக இருந்தாலும், நல்லவர்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும் எவரிடத்திலும் வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. எதிலும் நேர்மறையாக இருக்க வேண்டும். படிப்பு சார்ந்த விஷயங்களில் மாணவ மாணவிகளுக்கு உற்சாகம் என்பது காணப்படாது. படிக்கக்கூடிய சூழ்நிலையில் கடினமாக உணருவீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலானது தேவை. வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. உங்கள் ராசியில் சந்திர பகவான் இருந்தால் உங்களுடைய துணைவர் பாவமான 7ஆம் வீட்டில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். குடும்ப ஒற்றுமை என்பது வேண்டும். வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களில் வெளியிடங்களில் பகிராதீர்கள். எதையும் நேர்த்தியாக செய்ய இறை வழிபாடு நல்லது. தைப்பூசம் என்பதால் ஸ்ரீ செவ்வாய் பகவான் அங்காரகனையும், எல்லாம் வல்ல ஈசன் பார்வதி பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் வேண்டியும் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியை வணங்குங்கள். இந்த ஒரு வழிபாடானது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். கடகராசி அன்பர்களே, மனநிலையில் சில தடுமாற்றங்கள் அவ்வப்போது வந்து போகும். அதிகமாக தண்ணீர் குடிப்பது நல்லது. பிறருக்கு நீர்மோர் தானம் செய்தால் சில கிரகங்களினால் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், தாக்கங்கள் தீரும். அவ்வப்போது நேரம் கிடைக்கும் பொழுது தான தர்மங்கள் செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு பல புண்ணியத்தை வந்து சேர்க்கும். பாவங்கள் தீரும். பாவ உடல் பரிசுத்தமாகும். எல்லா பிணிகளும் எங்களை கண்டால் நில்லாது ஓட நீ என கருள்வாய் என்று ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். நிச்சயம் அதீத நன்மைகள் கிடைக்கும். வாழ்க்கையில் நல்ல வளமையாக இருப்பீர்கள். செழிப்பு உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் சற்று காலதாமதமாகி நடக்கும். பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும். அவசரப்படுதல் கூடாது. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. இந்த நாள் தைப்பூசம் ஆக வள்ளல் பெருமான் ஜோதி ரூபமாக அருளாசி கொடுக்கக்கூடிய நாளும் கூட. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி என்று வழிபட்டால் உங்களுக்கு சன்மார்க்க சிந்தனை உருவாகும். ரகசியங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வேலை தொடர்பாக சில முன்பின் நிலைகள் இருக்கும். எதையும் பிறரோடு பகிராமல் நேர்மையான குணங்களோடு இருந்து கொண்டால் எண்ணியது எல்லாமே உங்களுக்கு அந்த நாள் முழுதும் நடக்கும். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வமின்மையான நாள். அனுபவங்கள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் தாமதமாகலாம். கவனமாகவும் இருங்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி.
செவ்வாய்க்கிழமை தினம் தை மாதம் 29ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராசியினுடைய 6ஆம் வீட்டில் உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான். ஜெயத்திற்குண்டான பாவகம் ருணரோக சத்துருஸ்தானமும் கூட. களத்திரத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான். அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை. ராசியினுடைய லாபத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. விரயத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? செவ்வாய்க்கிழமை தினம் தைப்பூசம் நன்னாள். இன்றைய பஞ்சாங்க பகுதியில் தைப்பூசத்தினுடைய முழுமையான விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை பின்பற்றி நீங்கள் வழிபாடு செய்வது விசேஷம். சிம்மராசி அன்பர்களே, விரயத்திலேயே சந்திர பகவான் அந்த வீட்டிற்குண்டான அதிபதி. அவரே கடகத்தின் அதிபதி. 2ஆம் வீட்டில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். வீட்டில் இருப்பவர்களுடைய குணங்களை அறிந்து, கல்யாண குணங்களை அறிந்து நீங்கள் செயல்படுங்கள். எதிர்பாராத வகையில் சில நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வரவேண்டிய பணம் தங்கு தடையில்லாமல், தாமதங்கள் இல்லாமல் கைக்கு வந்து சேரும். பணப்புழக்கம் பெறுவீர்கள். கையில் பணப்புழக்கம் இருக்கும் பொழுது சுபகாரிய சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்வீர்கள். மிக பொறுமையாக கையாள வேண்டும். மனதை உறுத்தி கொண்டிருந்த சில பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. கவலைகள் குறையும். தைப்பூச நன்னாளில் ஸ்ரீ முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களுடைய வேலைகளை கவனியுங்கள். மிகச் சரியாக லாபஸ்தானத்திலேயே செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் இந்த நாள் நவகிரகங்களில் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கக்கூடியவர் ஸ்ரீ செவ்வாய் பகவான். அவருக்கும் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்வது விசேஷம். சிம்மராசி அன்பர்களே, கோவில்களில் பால் குடம் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் கலந்து கொள்வது நல்லது. அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அன்னதானம் செய்யலாம். இறைவனுக்கு வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம். அலங்கார பொருட்கள் கொடுக்கலாம். வாசனை திரவியங்கள், பழங்கள், பக்ஷணங்கள், உங்களுக்கு பிடித்த வாசனை நறுமண பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். உங்களால் முடிந்த யதா அளவிற்கு, யதா சக்திக்கு நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு மிகப்பெரிய அதீதமான நன்மையை தரும். குபேர சம்பத்தை அள்ளி கொடுப்பார் ஸ்ரீ முருகப்பெருமான். அதிலும் செவ்வாய்க்கிழமை தினத்தில் வருவது என்பது மிக மிக விசேஷம். பெரும்பாலும் இந்த நாள் சிகப்பு நிற வஸ்திரங்களை நீங்கள் உடுத்திக் கொள்ளுங்கள். பொருளாதார நிலையில் ஏற்றம் பிறக்கும். பிற மொழி மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். அலுவலக வேலைகளை திறமையை வெளிப்படுத்துவீர்கள். தீர்க்கமாக நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். சாதுரியம் அதிகரிக்கும். தைரியம் பிறக்கும். அலுவலக வேலைகளை திறமையாக முடித்து நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டுவீர்கள். வல்லுநர்கள் கூட உங்களிடம் ஆலோசனை கேட்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான தடைகள் விலக்கும். உத்தியோக வேலைகளில் மாற்றமான சூழ்நிலைகள் இருக்கும். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை, சேமங்கள், லாபங்கள் அதிகரிக்கும். ஸ்ரீ சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி தினம்தோறும் வழிபாடு செய்வது நல்லது. அதே போல ஒரு கைப்பிடி அரிசியை தினம்தோறும் யாராவது ஒருவருக்கு தானம் செய்யுங்கள். அதற்காக ஒரு பாத்திரம் வைத்துக் கொண்டு ஒரு கைப்பிடி அரிசி தானம் என்ற பெயரில் அந்த பாத்திரம் நிறையும் வரையில் தினம்தோறும் உங்கள் குடும்ப உணவிற்காக எடுக்கக்கூடிய அரிசியில் ஒரு பகுதி, அதாவது ஒரு கைப்பிடியை தானமாக சேர்த்து கொண்டே வாருங்கள். இது போல 21 நாட்கள் செய்வது நல்லது. அப்படி 21 நாட்களை தாண்டியும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் செய்யலாம். அந்த அரிசி பாத்திரம் நிறையும் வரையில் சேமித்து வைத்து அதனை இயலாதவர்களுக்கு, சாலையோரங்களில் வீடு இல்லாமல் அடுத்த உணவிற்காக ஏங்கி நிற்பவர்கள், சாலையோரங்களில் சமைக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் இந்த அரிசியை தானம் செய்யலாம். அப்படி செய்வதால் உங்களுக்கு எந்த நாளும் வாழ்நாள் முழுவதும் இம்மையிலும் மறுமையிலும் உணவுக்கோ நீருக்கோ பஞ்சம் இருக்காது. ஸ்ரீ அன்னபூர்ணியினுடைய அனுகிரகத்தை பெறுவீர்கள். சந்திர பகவானுடைய அருளாசி கிடைக்கும். உத்தியோக வேலைகளில் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசுக்கு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வணங்குங்கள். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல் வரவுகள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். அனுகூலமான நாள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி பூரம் நட்சத்திரம். சுக்கிர பகவான் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாரை வணங்குவது சிறப்பு.
மன கவலைகள் குறையும், கிளேசங்கள் தீரும், வருமானம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவ சூரிய பகவானை வழங்குங்கள். சிவபெருமான் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும், தடைகள் விலகும், வருமானம் அதிகரிக்கும், உபரி பணம் கிடைக்கும், பிள்ளைகளால் பெருமை சேரும், அதிகமான நன்மைகள் கிடைக்கும், குடும்பத்தில் வளர்ச்சியும் முன்னேற்றங்களும் அதிகரிக்கும். இந்த நாள் மேன்மை வளர்ச்சி நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி, ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானையே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 29ஆம் நாள், முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள், தைப்பூசம் மிக விசேஷம். இந்த நாள் பாத யாத்திரையாக செல்பவர்களுக்கு அன்னதானம் இடுவது நல்லது. கோவில்களில் பால் அபிஷேகம் செய்யலாம். வீட்டில் சிலை வைத்திருப்பவர்கள் அபிஷேகம் ஆராதனைகள் செய்வது மிக மிக நல்லது. இன்றைய பஞ்சாங்க பகுதியில் தைப்பூசத்தினுடைய முழுமையான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. முருகப்பெருமானுக்கு மட்டுமல்ல, ஸ்ரீ வள்ளல் பெருமான் சுவாமிகளுடைய ஜோதி ரூப தரிசனமும் இந்த நாளே. ஆக இந்த நாள் அன்னதானம் செய்வது மிகப்பெரிய அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களே, பெருமானுடைய வழிபாடு எப்பொழுதும் நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். தனம் தானியம் அதிகரிக்கும். கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் பெறுவீர்கள். ராசியிலேயே கேத்து பகவானும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான், 6ஆம் இடம் ருணரோக சத்ருபாவகத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான், களத்திர ஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, லாபத்தில் சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். கிரகங்கள் எப்படியெல்லாம் நகருகிறார்களோ அதற்கேற்றபடிதான் பலன்கள் இருக்கும். கிரக பார்வைகள் மற்றும் சேர்க்கை தொடர்பான பலன்களை தினம் தினம் நீங்கள் பெறுகிறீர்கள். இந்த நாள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய வேலைகள் நடக்கும். சில உதவிகள் கைகூடி வரும். வருமான வாய்ப்புகளை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். நீண்ட நாளாக நினைத்த வேலைகள் நடக்கும். கோரிக்கைகள் நிறைவேறும். வருமானத்தை உயர்த்துவீர்கள். வங்கி கணக்கு உயரும். பணத்தை சேமிக்கக்கூடிய திறன், சக்தி, ஆற்றல் உங்களிடம் அதிகரிக்கும். நல்ல பேர் புகழ் பெறுவீர்கள். உங்களோடு இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். மனதளவில் தன்னம்பிக்கையும் தைரியம் வலுக்கும். கன்னிராசி அன்பர்களே, சாதனை வெளிப்படும் நாள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆதரவாகவும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மன அமைப்பு திருப்தியையும் நல்ல சந்தோஷத்தையும் கொடுக்கும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். வியாபாரத்தை மிக லாபகமாக, கணிசமாக நல்ல லாபத்தை பெறுவீர்கள். தொழில் முன்னேற்றங்கள் பிறக்கும். ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமான வளர்ச்சி இருக்கும். எதையும் மிக துரிதமாக செய்வீர்கள். வேளாண்மை, விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு மென்மேலும் லாபங்கள் இருக்கும். கால்நடை மூலமாக பால் கூட்டுறவு தொழிலில் இருப்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். சொந்தமாக பால் கடை வைத்து நடத்துபவர்கள், உணவகம், ஹோட்டல் தொடர்பான நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு லாபம், பேர் புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். மனநலம், உடல் நலம் சீராகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. சிவபெருமானையும் வழிபடுங்கள். குரு பார்க்க கோடி நன்மை. சிவசூரிய பகவானால் உங்களுக்கு அதீத நன்மைகள் பிறக்கும். உதவிகள் சாதகமாக்கும். தெரியாதவர்கள் கூட உங்களிடம் வந்து நல்ல விஷயங்களை வெளிப்படுத்துவார்கள். எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். வருமானங்கள் உயரும். நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3,
4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். அம்பிகை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அதீதமான பலன் கிடைக்கும். காரணம், சந்திர பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய வருமானத்தை அள்ளி கொடுக்கும், ஆர்வங்கள் உண்டாக்கும், ஒத்துழைப்பு இருக்கும், உடன் பிறந்தவர்களால் ஆதரவு உண்டு, சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள், புதிய வேலை வாய்ப்புகள் கிட்டும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். புத்துணர்ச்சியான நாள், சாதனைகள் வெளிப்படும், கௌரவமாக இருப்பீர்கள். முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாக நீங்கள் பெறுகிறீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசிக்குண்டான அமைப்பை வைத்து இந்த நாள் எப்படி இருக்கும் என்பதை அறியலாம். செவ்வாய்க்கிழமை தினம் தை மாதம் 29ஆம் நாள், தைப்பூச நன்னாள், முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். விரத வழிபாடு முறைகள் எப்படி என்பதை முழுமையாக்க இன்றைய பஞ்சாங்க பகுதியில் உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள். ராசிக்கு 4ஆம் வீட்டில் சூரிய பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான், 6ஆம் இடம் ராகு பகவான், சுக்கிர பகவான், களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, ராசியினுடைய 9வது வீடு செவ்வாய் பகவான் வக்ரநிலை, 10ல் சந்திர பகவான், விரயத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. துலாம் ராசி அன்பர்களே, மனதில் புதிய லட்சியங்கள் பிறக்கும். எடுத்த காரியத்தை திறமையாக முடிப்பீர்கள். அனுகூலத்தோடு உங்களுடைய வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். சுப காரியங்களை செய்வதற்கான நல்ல சூழ்நிலைகள் அமையும். வீட்டில் மங்களகரமான விசேஷங்கள் நடக்கும். தெய்வ அனுகிரகத்தை பரிபூரணமாக பெறுகிறீர்கள். நண்பர்கள் வழியில் அனுகூலம் உண்டாகும். சுப காரியங்களை செய்வதற்கான நல் வாய்ப்புகள் பெறுவதால் மனதில் மகிழ்ச்சியும் வீட்டில் சந்தோஷமும் குதூகலமும் அதிகரிக்கும். சுப மங்கள யோகத்தை பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு மாற்றங்கள் வரலாம். தொழில் ரீதியாக சில தொழில்நுட்பங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். ஒரு சிலருக்கு வேலையில் உயர்வும், கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் யார் என்பது மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். மறைமுகமான பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. திருமணம் சார்ந்த சுப விஷயங்கள் நடக்கும். மனதில் நினைத்த வேலைகளை நினைத்தபடியாக நடத்தி காட்டுவீர்கள். தைப்பூசம் என்பதால் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். வியாபாரத்தினுடைய போக்கை புரிந்து கொள்வீர்கள். கைமேல் நல்ல பலன் கிடைக்கும். உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். எதையும் நேர்மறையாக இருந்து சாதிக்கக்கூடிய திறன் அதிகம். எண்ணியபடி வருமானம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் தீரும். எதிர்ப்புகள் மறையும். சுப காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள். நல்ல தன்மைகள் உடையவர்களாக காணப்படுவீர்கள். தெய்வீக சக்தி அதிகரிக்கும். உடல்நலம், மனநலம் இரண்டுமே சீராக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வரும். லட்சியங்கள் பிறக்கும். தைரியம், தன்னம்பிக்கை, புத்துணர்ச்சியாகவும் இருப்பீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுங்கள். ராகு கால பூஜை செய்வது விசேஷமானது. புதிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். லாபகரமான போக்கு உண்டு. ராகு கால நேரம் என்பது சுக்கிர பகவானுக்கான ஓரையாகவே வரும். 3 முதல் 4 மணி வரை மாலை நேரத்தில். அந்த நேரத்தில் நீங்கள் வழிபடுவதால் சகலவிதமான தடைகள் தீரும். வெளியூர் சார்ந்த பயணங்கள் கைகூடும். மாற்றங்கள் உண்டாகும். நன்மைகள் பிறக்கும் நாள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது.
அங்கீகாரம் கிடைக்கும், ஆத்ம சந்தோஷம் உண்டாக்கும், எதிர்ப்புகள் மறைக்கும், முயற்சிக்கு தகுந்தாற்போல் முன்னேற்றத்தை பெறுவீர்கள். அனுகூலமான ஆதாயமான நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் தை மாதம் 29ஆம் நாள், தைப்பூசம் நன்னாள். முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு மிக உகந்த நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கலாம். 3ஆம் வீட்டில் சூரிய பகவான், 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் வீடு மனை வண்டி வாகனம் தாய்க்குண்டான பாவகத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், ராகு பகவான் சுக்கிர பகவான் ராசியினுடைய 7வது வீடு களத்திரஸ்தானத்தில், குரு பகவான் வக்கரநிலை, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்கரநிலை, பாக்கியத்தில் சந்திர பகவான், ராசியினுடைய லாபத்தில் கேது பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் இந்த கிரக அமைப்பை வைத்து பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, தைப்பூசம் என்பதால் முருகப்பெருமானுக்கு விரதங்கள் இருந்து அனுஷ்டிப்பது நல்லது. மௌனமாக இருங்கள், இறை பிரார்த்தனை செய்யுங்கள். முருகப்பெருமானை முழுமையாக நம்பினால் கைவிடப்படார். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. 6 முகம் அருளிடும், அனுதினம் ஏறு முகம். வாழ்க்கையில் முன்னேறி வர, பல தடைகளை தாண்டி முன்னேற முருகப்பெருமானை பற்றி கொள்ளுங்கள். ஆகவே முருகப்பெருமானுடைய துணையை உங்களுக்கு நல் துணையாக நம்புங்கள். ராசியினுடைய 3வது வீட்டில் முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். நீங்கள் யார் என்பது வெளிப்படும். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். நல் வாய்ப்புகள் அமையும். தொட்ட காரியங்கள் துலங்கும். இந்த நாள் அதிர்ஷ்டமான நாள். தேவைக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு பணவரவு வந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் தேவையில்லாத ஒரு நிலையிலும் எதிர்பாராத வகையிலும் சில பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் புதுவிதமான தேடல்கள் உண்டாகும். நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்வீர்கள். புதுவிதமான புரிதல்கள் இருக்கும். உழைப்பு அதிகரிக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் ஆதாயங்கள் உண்டாகும். உங்களுடைய தந்தை உங்களுக்கு தாய் போல இருப்பார். உடல்நலம் நன்றாக இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே சந்தோஷமான சூழ்நிலை. குழந்தைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும். புதிய பொருட்களை வீட்டிற்காக வாங்கி வருவீர்கள். புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும். சந்தோஷமாக உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் சீராக அமையும். மனதில் நல்ல எண்ணங்களும் கருத்துக்களும் உதயமாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம், பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் சாதகமாகும். நன்மைகள் விளையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறந்தது. முருகப்பெருமானையும் வழிபடுவதற்கு உகந்த நாள் தைப்பூசம். அதே போல பார்வதி பரமேஸ்வரரையும் வழிபடலாம். விநாயகப் பெருமானை வழிபடுங்கள், அனுகூலம் உண்டாகும். சிவ குடும்பத்தாரை வழிபட க்ஷேமங்கள், லாபங்கள் பிறக்கும். கேட்டி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. கேட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் இருக்கும். உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். உழைப்பே உயர்வை தரும் என்கிற நோக்கோடு செயல்படக்கூடியவர்கள் நீங்கள். உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய எண்ணங்கள் புதுவிதமாக இருக்கும். தேடல்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் நல்ல நிலைக்கு உயர்வதற்கான வழிவகை உண்டு. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளை நீங்கள் பரிபூரணமாக பெற பிரார்த்திக்கிறோம். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் தை மாதம் 29ஆம் நாள்,
மிக முக்கியமான விழா தைப்பூச திருவிழா. உங்களுடைய ராசிக்கான நிலையை வைத்து பார்க்கும் பொழுது வாக்குஸ்தான தன பாவகத்தில் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதி அவர். அதே போல 10ஆம் வீட்டு அதிபதியும் 3ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார்கள். சுகஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், ருணரோக சத்ருபாவகத்தில் குரு பகவான் வக்ர நிலை. ராசியினுடைய களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அஷ்டமத்தில் சந்திர பகவான். தனுசு ராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் வீட்டில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கும் பட்சத்தில் அந்த நாள் சந்திராஷ்டமம். அதிலும் கடகத்திலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம் வரும்பொழுதெல்லாம் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். ராசியினுடைய 10ஆவது வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் கேத்து பகவான். இந்த ஒரு கிரக அமைப்பை வைத்து இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் முழுமையாக அறியலாம். மற்றவர்களோடு குணத்தை புரிந்து கொண்டுதான் நடக்க வேண்டும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் இல்லாத தன்மை இருக்கும், அல்லது வெளியிடங்களுக்கு போகக்கூடிய நிலை ஏற்படலாம். படிப்பில் இருந்து சிறிது விசறி வெளியே வருவீர்கள். அப்படி இல்லாமல் படிப்பை நீங்கள் கண்ணும் கருத்துமாக நேரத்தையும் காலத்தையும் தவறாது ஒரே மூச்சாக உயர வேண்டும் என்கிற குறிக்கோளோடு செயல்பட்டால் நிச்சயம் உங்களுக்கு ஸ்ரீ சந்திர பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். அவரை 8ஆம் வீட்டில் மறைவதால் படிப்பில் ஆர்வம் இருக்காது. நீங்கள் குடும்பத்திற்காக கூட ஏதாவது ஒரு உதவிகள் செய்யலாம் என்றாலும் இயலாது. உணவு கடை வைத்திருப்பவர்கள், நீர் வியாபாரம் செய்பவர்கள், உணவுக்கும் நீருக்கும் ஆதாரமானவர் ஸ்ரீ சந்திர பகவான். அவர் 8ஆம் வீட்டில் மறைவில் இருக்கிறார். கால்நடை வளர்க்கக்கூடியவர்களுக்கு ஆதாயமற்ற நிலை இருக்கும். சில வீண் விரய செலவுகள் உண்டாகலாம். பொழுது எப்படி பிறக்கப் போகிறது, எப்படி முடிய போகிறது என்பது புரியாமலேயே இருப்பீர்கள். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களுக்காக சில பணத்தை செலவு செய்வீர்கள். சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். மனதில் உங்களுக்கு சீரான போக்கு இருக்காது. அவ்வப்போது சஞ்சலங்கள் வந்து கொண்டு போகும். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டுக் கொடுத்து போங்கள். தலைமை அதிகாரிகள், உத்தியோகத்தில் உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. நேரம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்க்க வேண்டிய நாள். எதிர்பாராத வகையில் சில நல்ல முடிவுகள் கிடைக்கும். மன அமைதியாக இருக்க வேண்டிய நாள். உடல்நலம், மனநலம் இரண்டிலுமே கவனம் செலுத்துங்கள். அதுவே உங்களுக்கு சாலச் சிறந்தது. வியாபாரம், தொழிலாகட்டும், சிறு குறு வியாபாரம் செய்பவர்கள் எதுவாக இருந்தாலும் எந்த விதங்களிலும் நட்டம் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது. தம்பதியர்களுக்கிடையே புரிதல் என்பது காணப்படாது. கவனம் தேவை. இந்த நாள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவீர்கள். பொறுமையாக இருக்க வேண்டும். விநாயக பெருமானுக்கு ஒரு சிதறுக்காய் உடைத்து அருகம்புல் சாற்றி வழிபடலாம். அதே போல தைப்பூசம் என்பதால் முருகப்பெருமானையும் வழிபடுங்கள். மௌன விரதத்தை அனுஷ்டித்தால் சகல பிரச்சனைகள் தீர்வது உண்மை. பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. விட்டு கொடுத்து செல்லுங்கள். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வீட்டில் நல்ல வளர்ச்சி ஏற்பட சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் செயல்படுங்கள். வீண் பேச்சு, வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடியான நாளாகும். மனதில் அமைதி இருக்கும். கருணையாக இருக்க வேண்டும். இரக்கம் வேண்டிய நாள். எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும். கடினமான இறுக்கமான மனதிலிருந்து வெளியே வர பாருங்கள். இந்த நாள் க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைய ஸ்ரீ சந்திர பகவானை வழிபடுவது சாலச் சிறந்தது. தைப்பூசம் என்பதால் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு விரதங்கள் என்று அனுஷ்டிப்பதால் சகல நன்மைகள் சித்திக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி என்பவர்களை உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ
சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் தை மாதம் 29ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சூரிய பகவான் வாக்குஸ்தான தனஸ்தானத்தில், சனீஸ்வர பகவான் புதன் பகவான் முயற்சி பாவகத்தில், ராகு பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, ராசியினுடைய 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார், 9ஆம் வீட்டில் கேத்து பகவான். இந்த கிரக அமைப்பை வைத்து இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறியலாம். தைப்பூச நாள் முருகப்பெருமானுடைய அற்புதங்கள் நிகழக்கூடிய நாள். உங்களுடைய பிரச்சனைகள் தீர, தடைகள் தாமதங்கள் அகல, வாழ்வில் முன்னேற, எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கையை குழந்தைகளுடைய நலனுக்காக செய்ய வேண்டிய விஷயங்களை இந்த தினம் செய்வது மிகவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் தான் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானே குருகாரகன் புத்திரகாரகன். இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களை தைரியம் அதிகரிக்கும். எதையும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்கிற உள்ளங்கள் உண்டு. பிறருக்கு தான தர்மங்கள் செய்ய முற்படுவீர்கள். சகோதர சகோதரிகள் வழியில் ஆதரவு கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். எண்ணத்தில் தெளிவும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். சுப காரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவே நடக்கும். பெற்றோர்களிடத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். தாயாரிடம் இருந்த பிரச்சனைகள் தீரும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போக்கை முழுமையாக தெரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய தந்தை வழியிலேயோ அல்லது உங்களுடைய முன்னோர்கள் வழியில் வரக்கூடிய தொழிலை கவனித்து வந்தாலும் உங்களுக்கு சில புரிதல் இருக்கும். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் அப்டேட் ஆக செய்வீர்கள். புதியவர்களுடைய ஆதரவு, வியாபாரத்தில் மேன்மையான போக்கு, தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். அலுவலகத்தில் புதிய விஷயங்களை அறியக்கூடும். யாருக்கும் கிடைக்காத பேர் புகழ் உங்களுக்கு வந்து சேரும். நல்ல கீர்த்தி இருக்கும். தம்பதியர்களுக்கு இடையே நல்ல சூழ்நிலைகள் உண்டாக்கும். வாழ்வியல் முறைகளை சீர்படுத்திக் கொள்வீர்கள். பேச்சுவார்த்தைகள் திருப்தியை தரும். சிக்கனமாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பான நாள். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்கும். அனுகூலமான நாளாக்கம். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். கருத்து வேறுபாடுகள் குறையும். செய்த வேலைகளை திறமையாக முடிப்பீர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கூடும். கருத்து வேறுபாடுகள் அகலும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அவட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். அவட்டம் நட்சத்திரக்காரர்கள் சிக்கனமாக இருப்பது விசேஷம். நெருக்கமானவர்களுடைய புரிதல் இருக்கும். சில வேலைகளை கவனிக்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். பொறுப்புகள் அதிகரிக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் தை மாதம் 29ஆம் நாள் தைப்பூச நன்னாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது தைப்பூச நன்னாள் முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். தைப்பூசம் பற்றிய முழுமையான விளக்கங்கள், வழிபாடு முறைகளை பற்றிய முழுமையான தகவல்கள் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அங்கு சென்று முழுமையாக கேட்டு அதன்படி நீங்கள் வழிபாடுகளை செய்வது சிறப்பு. ராசியிலேயே சனீஸ்வர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, ருணரோக சத்ரு பாவகத்தில் சந்திர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், விரயத்தில் சூரிய பகவான் என
கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. செவ்வாய்க்கிழமை தினம் தை மாதம் 29ஆம் நாள் தைப்பூச நன்னாள். முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு உகந்தது. ஆகவே இந்த நாள் தவறு விடாமல் மௌன விரதங்களை அனுஷ்டிக்கலாம் அல்லது உபவாசம் இருக்கலாம். அரிசி மற்றும் உப்பு சார்ந்த உணவுகளை தொடாமல் இருப்பது நல்லது. அதனுடைய முழு விளக்கங்கள் உங்களுக்கு முன்னரே கொடுக்கப்பட்டுள்ளது, கேட்டு தெளிவு பெறுங்கள். கும்பராசி என்பர்கள், இந்த நாள் உங்களுடைய வேலைகளை நினைத்ததை நினைத்தபடியாக நடத்தி காட்டுவீர்கள். சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவது நல்லது. பணம் சார்ந்த பிரச்சனைகள் குறைந்து வரும். கடனில் இருந்து முழுமையாக வெளிவருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். உங்களுடைய தெய்வ வழிபாடு அதீத நன்மையை கொடுக்கும். ரகசியங்களை பாதுகாப்பீர்கள். உறவு நிலை சீராக அமையும். அரசாங்க வேலைகள், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் நல்ல முக்கியத்துவம் கிடைக்கும். நீங்கள் எந்த ஒரு வேலைகள் செய்தாலும் அது பலரால் போற்றப்படும், பாராட்டுக்கு உரியதாகவே அமையும். எதிர்பாராத வகையில் சில நல் வாய்ப்புகள் கிடைக்கும். மாற்றங்கள் உருவாகும். கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து இருங்கள். மனதில் நிம்மதி, சந்தோஷம், மௌனமாக இருக்க வேண்டிய நாள். எண்ணத்தில் தெளிவு என்பது தேவை. உள்ளத்தில் மகிழ்ச்சியும் அழகும் சேரும் பொழுது உங்களுடைய வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். மனநிலை சீராக்கும். தெய்வ அனுகிரகத்தை பெறுவீர்கள். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் பெருமைக்குரியதாக அமையும். தெய்வ வழிபாட்டின் மூலம் மிகப்பெரிய ஒரு பலம் உங்களுக்கு வந்து சேரும். ஆர்வமான விஷயங்களாகவே நடக்கும். எல்லாமே உங்களுக்கு ஏற்றாற்போல் பிடித்தது போலவே நடக்கும். சௌக்கியமாக இருப்பீர்கள். தொழில் முன்னேற்றங்கள், வியாபாரத்தில் அபிவிருத்தி உண்டாகும். எதிர்பார்த்தபடி கைக்கு பணம் நிறைவாகவே இருக்கும். வருமான உயர்வு ஏற்படும். மனதில் நிம்மதி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மதிப்புகள் அதிகரிக்கும். மரியாதை கூடும். பலருக்கு மத்தியில் உங்களுடைய வேலைகளை நினைத்தபடியாக நடத்தி காட்டுவீர்கள். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். நன்மதிப்பு உருவாகும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபட்டால் உங்களுடைய வியாபாரம் கொழிக்கும். செல்வ வளம் பெருகும். தடை தாமதங்கள், கண் திருஷ்டிகள் முற்றிலுமாக அகலும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை வளர்ச்சி அமோகமாக இருக்கும். அதிக நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். முக்கியத்துவம் அதிகரிக்கும். நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு நிரூபித்து காட்டுவீர்கள். செயலில் வேகம் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சிந்தித்து இருப்பது அவசியம். நிம்மதி வேண்டும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீர வழிவகை கிடைக்கும். வேலையிலிருந்த இழுபறிகள், பிரச்சனைகள் தீரும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானையே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் தை மாதம் 29ஆம் நாள் தைப்பூசன் நாள். ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். வாழ்வில் உயர ஸ்ரீ முருகப்பெருமானை சரணாகதி அடைவதற்கு உண்டான நாள். செவ்வாய் பகவான் என்றாலே வீரியம், தைரியத்தை குறிக்கக்கூடியது. ஆக உங்களுடைய செயல்கள் எல்லாமே திருப்திகரமாக அமைந்திட, உடல் நலம் நன்றாக இருக்க, சுறுசுறுப்பாக இருக்க, தைரியமாக வாழ ஸ்ரீ செவ்வாய் பகவானை வணங்குங்கள். ராசியிலேயே ராகு பகவான், சுக்கிர பகவான், 3வது வீட்டில் குரு பகவான் வக்ரநிலை. சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான். ராசியினுடைய 7வது வீட்டில் கேத்து பகவான். லாபத்தில் சூரிய பகவான். விரயத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். இனம் புரியாத சிந்தனைகள் ஏற்படலாம். மனச்சோர்வுகள் உண்டாகும். நுட்பமான விஷயங்களில் கவனமாக இருங்கள். தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்வது மிக மிக நல்லது. மீனராசி அன்பர்களே, குரு பகவானை வழிபடுங்கள்.
குலதெய்வ வழிபாடு மிக சிறந்த ஒன்று தைப்பூசம் என்பதால் முருகப்பெருமானிடத்தில் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் சமர்ப்பித்துவிட்டு உங்களுடைய வேலைகளை மட்டும் பாருங்கள். குருவே சரணம், குருவடி சரணம் என்னும் ஆறுமுகம் அருளிடம் அனுதினம் ஏறுமுகம் என்றும் வழிபடுங்கள். ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏதும் இருக்காது. உடன் பிறந்தவர்களுடைய செயல்களில் சில அசௌகரியங்கள் இருந்தாலும் அவர்களிடத்தில் நீங்கள் அனுசரித்துதான் போக வேண்டும். வீட்டினுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். நண்பர்கள் வழியில் அலைச்சல்கள் உண்டாக்கலாம். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். கீர்த்தி நிறைந்த நாள், புகழ் அதிகமாக வந்து சேரும். களிப்பாக இருப்பீர்கள். பெற்றோர்களுடைய ஆதரவு கிட்டும். மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். அதிக நன்மைகள் விளையும் நாள். வியாபாரத்திலும் சரி, எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்கும். தொழிலில் புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பட்டம், பதவி, பேர், புகழ் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம் பகை ராசிகள். மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வான நாளாகும். உடல் உழைப்பு அதிகம் தேவை. சில குழப்பங்கள் வந்து போக்கும். கவனமாக இருங்கள். அசௌகரியங்களை சமாளிக்க வேண்டிய நிலை உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நமசிவாய எனும் சிவ மந்திரத்தை உச்சரிப்பதால் பல பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் கிட்டும். அனுசரித்து செல்லுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து போக வேண்டும். சில நுட்பமான விஷயங்களை அறிந்து கொள்வது நல்லது. வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் கூடாது. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. காக்கும் கடவுள். திருமாலுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். கீர்த்தி நிறைந்த நாள். அலைச்சலும் அதனால் உங்களுக்கு சில அனுகூலம் உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லா நலன்களும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி, நற்பவி, நற்பவி.